நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் வந்து ரீசெண்ட் டேஸ்ல வந்து தாக்கப்பட்டார். அந்த வீடியோ நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதுக்கான நிறைய ஆடியோக்கள் வந்து வெளியானது. அந்த ஆடியோக்கள்ல ஒரு சில ஆடியோக்கள் என்னன்னாக்கா, காவல்துறையினரே பேசுறாங்க, இந்த மாதிரி கையை கிழிச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம தற்காப்புக்காக தாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு சொல்ற மாதிரி ஒரு ஆடியோ வெளியானது. இப்போ ரீசெண்டா நியூஸ் தமிழ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, தாக்கிய அந்த வீடியோவே வெளியிட்டு இருக்காங்க. அந்த தாக்கிய வீடியோல ஒரு குறிப்பிட்ட நபரை மார்க் பண்றாங்க. அந்த குறிப்பிட்ட நபர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த பகுதியோட எம்எல்ஏ. அவர் பேர் தான் பழனியாண்டி. அவரு முன்னாடி கேட்டதுக்கு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி மறுத்தாரு. பட் இப்பொழுது தன்ன தெளிவாக அவருடைய முகம் அதில் பதிவாகி உள்ளது. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் மக்களுடைய குறைகளை கேட்டு மக்களுக்கான நல்லதுகளை மேம்படுத்துவாங்க அப்படின்னு நம்பிதான் நம்ம எல்லாருமே ஒரு நம்ம பகுதிக்கான சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவோ இல்லையே அவங்க எம்பியோ யாரையும் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா இப்படி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர் கனிம வளங்களை திருடுறாங்க. அந்த கனிம வளங்களை திருடுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க மேல அந்த கவரேஜ் எடுக்க போன ரிப்போர்ட்டரை தாக்குறாங்க. ஒரு ரிப்போர்ட்டருக்கு இந்த நிலைமைனாக்கா ஒரு சாதாரண மக்களுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. சோ அப்போ இது மக்கள் ஆட்சியா நீங்க கேட்டீங்கன்னாக்கா, எனக்கு கேட்டாக்கா இது மக்கள் ஆட்சி கிடையாது, இது ரவுடிகளின் ஆட்சி மாதிரி தான் இருக்கு. நீ ஏதாச்சும் கேட்டீங்கன்னா ஒன்னு அடிப்பேன், நீ திமுக பத்தி பேசினா ஒன்னு அடிப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்டும் தோணியில் தான் இந்த திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதனாலதான் திமுகவுடைய ஆட்சி காலத்தை பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அப்படி இருந்த நியூஸ் தமிழ் சேனலுக்கு இந்த இடத்துல நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னாக்கா அவங்க தன்னுடைய உயிரை பணைய வைத்து அந்த வீடியோவை எடுக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு தேவைடா ஓட்டா முழுசா போட சொல்ல, எங்களுக்கு வேணா ஓடியே போட தேவைடா. அந்த ரோடு வந்து சூப்பரா இருக்கு, நல்லா தரமா இருக்கு. அமெரிக்கால கூட அந்த மாதிரி ரோடு போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த ரோடு ஒரு மண்ணுல போட்டிருக்காங்க. அந்த மண்ணு வந்து அப்படியே எடுக்க அந்த மண் அந்த தார் ஜல்லி எல்லாம் வருது. இது ரோடு போட சொல்லி நம்ம கேட்கல, நீங்களா ரோடு போடுறீங்க. சரி, போடுறதுதான் போடுறீங்க, அது நல்லபடியா போடணும்ல, அதுதானே நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது. நீங்க போடுற ரோடு மக்களுடைய வரி பணம் தான், எங்க பணத்துல இருந்தா எடுத்து போறீங்க. அதுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கணக்கு காட்ட போறீங்க. அட்லீஸ்ட் ரொம்ப நாங்க சூப்பர் டூப்பர் ரோடு போடுங்க நாங்க உங்களை கேட்கல, கொஞ்சமாச்சும் தரத்துல ஓரளவாச்சும் இருக்கிற மாதிரி போடுங்க. இப்படி மட்டமான ரோடு போடுறது எதுக்கு? மக்களோட வரி பணத்தை வாங்கி நீங்க மட்டுமே சாப்பிட்டு உங்க குடும்பத்தையும் உங்களோட இது மட்டும் வளர்க்கணுமா? சோ மக்களாகிய நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். இந்த மாதிரி திமுக எம்எல்ஏக்கள் சட்டசபைக்கு போனால் தாக்கப்பட போகிறது மக்களாகிய நாம் தான், பாதிக்கப்பட போறது நம்ம தான். சோ 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த விடியா திமுக அரசுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து மாற்றத்தை கொண்டு வருகின்ற நம்பிக்கை நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கதைப்புமா வித் மணின்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.